பிரபல நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிஸ்டலா பகிர்ந்த விஷயங்கள் தற்போது பகிர் கிளப்பியிருக்குது. இதையடுத்து அவர் சமீபத்தில் ஒரு போட்டோவை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி குக்வித் மூலமாக பிரபலமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ். பல பிரபலங்களினுடைய வீடுகளுக்கு கேட்டரிங் சர்வீஸ் செய்யக்கூடிய இவர் சில படங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். ஸ்ருதி என்பவரை ஏற்கனவே திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனானவர். தன்னை காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டுட்டாருன்னு சமீபத்தில் ஜாய் கிறிஸ்டலா பகிர் கிளப்பியிருக்காங்க. தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் 2023 திருமணம் செய்துகிட்டதாகவும் தாங்கள் இருவரும் 1.5 வருடங்கள் ஒன்றாக வசித்து வந்ததாகவும் கூறிய அவரால் 2 முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறதாகவும் இப்போது தான் 7 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. திடீரென்றே தன் வாழ்வில் இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மறைந்து போய்விட்டதாகவும் தன் குழந்தைக்கு அவர் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்தியாவில் வயிற்றில் இருப்பது என்ன குழந்தை அப்படின்றத பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்படி பார்ப்பதும் சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுது. இதையடுத்து ஜாய் கிறிஸ்டலா கடந்த சில நாட்களாக தனது குழந்தை குறித்து மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்தும் பதிவிட்டு வந்த புகைப்படங்கள்ல எல்லாம் ஹேஷ்டேக்கில் ரஹா ரங்கராஜ் என்று குறிப்பிட்டு வந்தாங்க. இதனால் அவர் வயிற்றில் உள்ள குழந்தை எது என்பதை பரிசோதித்தாரா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கு. சமீபத்தில் புது ஃபோட்டோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க ஜாய். அதில் தன் கர்ப்பமாக இருக்கும் வயிற்றை ஃபோட்டோ எடுத்து சேர்த்திருக்கும் அவர் கூடவே மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கும் ஃபோட்டோவையும் சேர்த்திருக்காங்க. கேப்ஷனில் ரஹா ரங்கராஜ், உன் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு இந்த சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன். என் கைகள், என் இதயம், என் ஆன்மா எப்போதும் உன் முதல் வீடாக இருக்கும் அப்படின்னும் பின் குறிப்பு, நாங்கள் குழந்தை எந்த பாலினம் என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இப்போது அந்த குழந்தையை பிறப்பதற்கு முன்னாடி அதை நாங்கள் பார்த்தோன்னா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற கலக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் கோர்ட்டு படி ஏறிய பின்பும் கூட இவரது குற்றச்சாட்டுகளுக்கு இப்போது வரை மாதம்பட்டி ரங்கராஜ் பதிலளிக்க தயாராயில்லை. சில நாட்களுக்கு முன்பு ஜாய் கிறிஸ்டலாவால் மாதம்பட்டி பஹாஷாலா நிறுவனத்திற்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக வழக்கு தொடர்ந்தார். அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஜாய் கிறிஸ்டலா வழக்கிலும் அவருடைய விசாரணையும் நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.